தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் ரயில் நிலைய பெயர் பலகையில் ஹிந்தியை அழிப்பதாக கூறி திமுகவினர் ஆங்கிலத்தை அழித்திருக்கிறார்கள். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் இசக்கிராஜன். வணக்கம் இசக்கிராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. தென்காசி தெற்கு மாவட்ட திமுக சார்பில் பல்வேறு பகுதிகளில் உள்ள ரயில் நிலையங்களில் பெயர் பலகைகளில் உள்ள இந்தி எழுத்துக்களை அழிக்கும் போராட்டம் நேற்று முதல் பல்வேறு பகுதியில் நடந்து வருகின்றது. தென்காசி, கடையநல்லூர், சங்கரன் கோவில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த பெயர் பலகையில் இந்தி எழுத்தை அழிக்கும் போராட்டம் நடந்து வந்த நிலையில் தென்காசி தெற்கு மாவட்ட முன்னாள் திமுக செயலாளர் தலைமையில் ஒரு பகுதியில் போராட்டம் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் கடையநல்லூர் பகுதியில் முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் செல்லத்துறை தலைமையில் கடையநல்லூர் ரயில் நிலையத்தில் உள்ள பெயர் பலகை இந்தி எழுத்தை அழிக்கும் போராட்டம் நடைபெற்ற நிலையில் அங்கு திடீரென அவர் இந்தி எழுத்துக்கு பதில் ஆங்கில எழுத்தை அழித்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த வீடியோ காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் பரவி பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.